ஹalleluya. ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். இருதயத்தின் பாரங்களை அவர் நீக்கி போடுகிறார். ஒரு நிச்சயத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. அந்த தேவனுக்கு நாம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்னும் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல், உங்கள் வேதத்தை திறந்து 1 சாமுவேல் 23 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் பொழுது 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23:1. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்க பாருங்க, பெலிஸ்தர் செய்கிற ஒரு காரியம். பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க? கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. களஞ்சியங்கள், கஷ்டப்பட்டு விதை விதைத்து அதை அறுவடை செய்து அங்கே களஞ்சியத்தில் சேர்த்து வைத்திருக்கிறவைகளை அந்த பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கொள்ளையிடுறாங்க. ஈஸியாக அவெல்லாவற்றையும் கொள்ளையிட்டு போகிற ஒரு கூட்டம் இந்த பெலிஸ்தருடைய கூட்டம். அப்படி கேள்விப்படும் பொழுது தாவீது அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெலிஸ்தர் கொள்ளையிட்டது போல சில காரியங்களை நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணமாக இருக்கலாம், கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை உங்களுடைய குடும்ப சமாதானமா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி, ஒருவேளை பெலிஸ்தர் இப்படி கொள்ளையாடி சூறையாடி போயிருக்கலாம், ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்ப அதை ரட்சித்துக் கொள்வா. எப்பொழுது தெரியுமா? திரும்ப எழுந்து நம்ம போராடும் பொழுது தான். ஹalleluya. அந்த 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து நீ ரட்சிப்பாய். ஹalleluya. நீ போ, நீ எழுந்து போ. ஹalleluya. அப்படியே அழுதுட்டு உட்கார்ல தாவீது அவர் எழுந்து போகிறார். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம எழும்பி போராடலாம், நம்ம ஜெபிக்கலாம், இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம்னு சொல்லும் பொழுது ஒருவேளை மனிதர்கள் மூலமாக இல்லை நமக்குள்ளே சில கேள்விகள்னால, இது கொடுப்பா, இது திரும்ப கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை திரும்ப முன்போல கட்டப்படுமா, இதை நான் திருப்பிக் கொள்வேனா, என்னுடைய பிஸ்னஸ் திரும்பவும் செழிக்குமா, என்னுடைய குடும்பம் திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா, என் பிள்ளைகள் திரும்பவும் நல்ல நிலைமைக்கு வருவாங்களா, நான் இழந்த சந்தோஷம் திரும்ப வருமா, என் குடும்ப வாழ்க்கை திரும்ப கட்டப்படுமா. ஒருவேளை பலவிதமான டவுட்டோடு, ஒருவேளை இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். அப்படி இல்லை, 3ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம், மனுஷங்க அந்த தாவீதோடு இருந்த மனிதர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி நம்மளால் மேற்கொள்ள முடியும், பெலிஸ்தர் எப்படி மேற்கொள்ள முடியும், நம்ம முறியடிந்து போயிடுவோமேன்னு சொல்லும் பொழுது தாவீது திரும்ப ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறார். திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ. ஹalleluya. 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை பாருங்க. அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாக கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். ஹalleluya. எப்பொழுது ரட்சித்தான்? அவன் எழுந்து அவன் பெலிஸ்தரோடே யுத்தம் பண்ணினான். ஹalleluya. அன்றைக்கு பெலிஸ்தர் கோலியாத்துடைய உருவத்துல மிரட்டி கொண்டிருந்த பெலிஸ்தரா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கலாம், நிந்தித்து கொண்டிருந்த பெலிஸ்தரா இருக்கலாம், இல்லை இங்க பார்க்கிறது போல சூறையாடி விட்டு போன ஒருவேளை பெலிஸ்தரின் ஆவி
உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம எழுந்து யுத்தம் பண்ணும் பொழுது, ஹalleluya, நீங்கள் எழும்பும் பொழுது ஹalleluya, ஆண்டவர் உங்கள் கையில் அந்த பெலிஸ்தரை ஒப்பு கொடுப்பார். ஹalleluya. போர் புரியாமல் வெற்றி இல்லை, டெஸ்ட் இல்லாமல் ரிசல்ட் இல்லை, இல்லையா? அதனால நம்ம இன்றைக்கு ஜெபத்தில் நம்ம போர் செய்ய போகிறோம், ஜெபத்தில் நம்ம யுத்தம் செய்ய போகிறோம். அதே போல தான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அங்க அமலேக்கியர் தாவீதுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ தாவீது ஆண்டவரிடத்துல அப்பொழுதும் போய் கேட்கிறார். அவர் அழுகிறார், தன் பலன் குறைந்து போகும் மட்டும் அழுகிறார். ஆனா ஆண்டவரிடத்துல தாவீது போகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து போ, நீ திருப்பிக் கொள்வாய். அதே போல பார்க்கிறோம், ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது தன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹalleluya. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்களா பிள்ளைகள்? ஒருவேளை பிசாசு சிறைப்படுத்தி இருக்கலாம், பாவத்துக்குள்ள ஒருவேளை தேவையில்லாத நண்பர்களுடைய வலையில, தேவையில்லாத அன்புல சிறைப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். யாருக்கு தெரியுமா எல்லாவற்றையும் திருப்பி தருகிறார்? நம்ம எழுந்து போராடிக்கும் பொழுது, எழுந்து நம்ம போராடும் பொழுது, எழுந்து நம்ம யுத்தம் செய்யும் பொழுது, ஹalleluya, அந்த பெலிஸ்த ஆவிகளுக்கு விரோதமாக, அந்த அமலேக்கி ஆவிகளுக்கு விரோதமாக, குடும்பங்களை சிதறடிக்கிற அந்த பிசாசுக்கு விரோதமாக நம்ம எழுந்து நிற்கும் பொழுது, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இல்லையா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹalleluya. அன்றைக்கு கிதியோன் கூட சொல்லி கொண்டு இருந்தார், என்னால எப்படி முடியும் ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இல்ல, அன்றைக்கு கிதியோன் எழும்பினான். ஹalleluya. அந்த மீதியானியரை, அந்த நிலத்தை எல்லாம், விளைச்சல் எல்லாம் கெடுத்து போயிட்டு விட்டாங்க அந்த மீதியானியர். ஆனா ஒரு கிதியோன் எழும்பினது நிமித்தம், ஹalleluya, அந்த முழு இஸ்ரவேலருக்கும் ரட்சிப்பு. ஹalleluya. இன்றைக்கு நீங்க ஏன் அந்த தாவீதை போல நீங்க எழும்பக்கூடாது? நீங்க ஏன் அந்த கிதியோனை போல உங்கள் குடும்பத்திற்காக நீங்க எழும்பக்கூடாது? நீங்க எழும்பினால் உங்களுக்கு வெற்றி. ஹalleluya. கண்களை மூடி அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பெலிஸ்தர் எங்களுடைய களஞ்சியங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின எங்கள் குடும்பம், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த தொழில், கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணம், கஷ்டப்பட்டு நான் பிள்ளைகளை வளர்த்தேன், கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை படிக்க வைத்தேன். ஆனா ஒரு நிமிஷத்துல ஒன்றும் இல்லாம பிசாசு ஒருவேளை கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கலாம், சூறையாடி கொண்டு போயிருக்கலாம், சிறைப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, அன்றைக்கு தாவீதுக்கு நீங்க ஒரு வெற்றியை கொடுத்தீங்கன்னா, அன்றைக்கு தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான் என்ற அந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் அல்லவா? அன்றைக்கு இருந்த தேவன் இன்றைக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர் அல்லவா? நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துல நாங்கள் இழந்த காரியங்கள், பிசாசு திருடின சமாதானம், பிசாசு திருடின பொருளாதார ஆசீர்வாதங்கள், அநேக பேர் உங்களுடைய சொந்த வீட்டை கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு செங்கலும் நீங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு, ஒருவேளை அதை இழந்திருக்கலாம். நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, பெலிஸ்தர் கொள்ளையிடுகிறார்கள், ஆனாலும் தேவரீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருகிறவர், ஒன்றும் குறைவுபடாமல். ஆண்டவரே, எங்கள் வீட்டை, எங்கள் நிலங்கள், ஹalleluya, ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த நிலங்களை ஒருவேளை பிசாசு திருடி இருக்கலாம். நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே, எங்கள் நிலங்கள், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், ஆண்டவரே, நாங்கள் இழந்த எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல், அப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு நீங்க செய்வீர் ஆனால் எங்களுக்கும் நீர் செய்வீராக. ஆண்டவர், எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல என்னென்ன காரியங்கள் இழந்து இருக்கிறாங்க எனக்கு தெரியாது, ஆனா தேவரீர் அதை அறிந்திருக்கிறீர். தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். அது நிமித்தம் ஏற்பட்ட நிந்தைகள், அது நிமித்தம் ஏற்பட்ட தலைகுனிவுகள், அது நிமித்தம் ஏற்பட்ட கண்ணீரும் சஞ்சலமும் நிறைந்த இரவுகள் அநேகம். ஆனால் எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப தருகிறவர். ஹல்லேலூயா. வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, அந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இழந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை, ஹல்லேலூயா, இழந்த ஜெபம், ஹல்லேலூயா, இழந்த ஜெப வாழ்க்கை, இழந்த வேத வாசிப்பு, இழந்த பரிசுத்த ஜீவியம், ஹல்லேலூயா, இழந்து போன அபிஷேகம், எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள ரீகபா ஷதலா பகபா. நீங்க ஜெபிங்க. பிசாசு திருடி இருக்கலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சூறையாடி விட்டு போயிருக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு திரும்ப தருவீராக. திரும்ப நாங்கள் ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வருவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் தூரமாய் போயிட்டாங்க, பிசாசு திருடி விட்டான் அவருடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அரவணைப்பு எல்லாவற்றையும் திருடி விட்டான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே அப்பா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அன்பை, பிள்ளைகளுடைய ரட்சிப்பை ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப தருவீராக. எங்கள் குடும்பத்துல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதி நிலையேகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலையேகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தேரும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வை எங்களுக்கு திரும்ப தருவீராக. சொல்லுங்க. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய குடும்பத்துல, ஹல்லேலூயா, சத்தம் தொனிக்கட்டும் ஆண்டவரே. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம், பெலிஸ்தர் கொள்ளையிட்டு போனாங்க, ஆனா ஆண்டவர் அப்படியே விடல, திரும்பவும் அதை திருப்பிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 1 சாமுவேல் 23:14 நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும்
தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென், ஹalleluya. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹalleluya. சவுல் ராஜா தன்னுடைய எல்லா ஆர்மியோடு எல்லா ஃபோர்ஸஸோடு தேடுகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹalleluya. தாவீதுடைய சாமர்த்தியம் அவன் கையில ஒப்பு கொடுக்கல அப்படின்னு போடல. தாவீதுடைய ஒரு கிளவரான ஒரு பிஹேவியர்னால சவுல் கையில மாட்டிக்கொள்ளல, அப்படி போடப்படல. தாவீதுடைய தந்திரத்தினால சவுல் கையில அவர் மாட்டிக்கொள்ளல, அப்படி போடல. தேவன் தாவீதை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹalleluya. தேவன் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சவுல் தேடுகிறார். ஆனா அனுதினமும் தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் தாவீதோடும் தாவீதுடைய மனுஷரோடும் இருந்தது. ஹalleluya. எப்படி யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து வைத்திருந்தது போல தாவீதை சவுலுடைய கண்களுக்கு மறைவாக, சவுலுடைய மனிதருடைய கண்களுக்கு மறைவாக, ஹalleluya. தாவீதோட எவ்வளோ பேர் இருந்தாங்க? 400 பேருக்கு மேல இருக்கிற ஜனங்கள், அவ்வளோ திரள் கூட்டத்தையும் மறைத்து வைத்திருந்தார். ஹalleluya. எவ்வளவு பெரிய தேவன். ஹalleluya. சவுல் ராஜாதாம், கையில ஆயுதம் அணிந்தவர்கள், படைத்தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, குதிரை வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் தாவீதை கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? தாவீதை தேவன் மறைத்து வைத்திருந்தார். ஹalleluya. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மறைவு, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. இதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. ஹalleluya. உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நம்ம அந்த வசனம் சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு நாளும் பிசாசு நமக்கு விரோதமாக அனுதினமும் எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிற இந்த நாட்கள்ல பாருங்க, சவுல் அனுதினமும் அவனை தேடும்படியாக வகை தேடினாலும் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் அவரை மறைத்து வைத்திருந்தார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம் குடும்பத்தை சுற்றிலும், நம் வீட்டை சுற்றிலும், நம்ம வெளியே போகும் பொழுது, உள்ள வரும் பொழுது, நம்முடைய உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் ஆண்டவரை நீங்க மறைத்து கொள்ளுங்க. ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, இந்த வசனத்துல போடப்பட்டது போல தாவீதையும் அவருடைய மனுஷரையும் ஆண்டவர் நீங்க ஆண்டவரை மறைத்து வைத்திருந்தீங்க. நீங்க உங்களுடைய கரத்திற்குள்ள நீங்க மறைத்து வைத்திருந்தீங்க. உங்களுடைய கிருபையின் நிமித்தம் மறைத்து வைத்திருந்தது போல ஹalleluya. எங்கள் குடும்பங்களை நீங்க சொல்லுங்க, எங்கள் வீட்டை, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரை, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களை ஹalleluya. ஹalleluya. உங்கள் உறவுகள் சொல்லுங்க, கணவர் மனைவி என்ற உறவுகளை, ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகள் என்ற இந்த உறவை தேவரீர் உம்முடைய பரிசுத்த பாதுகாப்புக்குள்ள நீங்க மறைத்து வைங்க. ஹalleluya. ஹalleluya. பிசாசு கண்கள்ல ஆண்டவரை பற்றக்கூடாது. ஆண்டவரை பிசாசுடைய தந்திரங்கள்ல நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, பிசாசுடைய கைகள்ல நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு தேவரீர் ஹalleluya தாவீதை அனுதினமும் பாதுகாத்தீரே. எங்கள் குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க கேளுங்க ஆண்டவரே, நாங்கள் உள்ள வரும் பொழுது, வெளியே போகும் பொழுது ஹalleluya ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பு, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு எங்கள் சுற்றிலும், எங்களை சுற்றிலும், எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், எங்கள் குடும்பத்தை சுற்றிலும், எங்கள் வாகனங்கள் மீது உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தயவு, உம்முடைய மறைவு, உம்முடைய நிழல், உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஹalleluya. ஆண்டவரே, நீங்க பாதுகாக்கலனா நாங்கள் எப்படி ஆண்டவரே நாங்கள் சுகமா இருக்க முடியும்? ஹalleluya. கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா என்று நாங்கள் வாசிக்கிறோமே. தேவரே, நீங்க எங்களை காப்பீராக. உம்முடைய கரத்தின் நிழல்னால் எங்களை மூடிக்கொள்ள
மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. துஷ்ட மனிதர்களுக்கு, ஹalleluya, பொறாமையின் கண்களுக்கு, அவதூறான பேச்சுகளுக்கு, ஹalleluya, வன் கண்களுக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது ஹalleluya, ஸ்கூல்ல ஆண்டவரே நீங்க மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எவ்வளோ காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். ஸ்கூல்ல அனுப்பும் பொழுது ஸ்கூல்ல ப்ராப்ளம், காலேஜ்ல ப்ராப்ளம், வரும் பொழுது பஸ்ல ப்ராப்ளம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஹalleluya ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பரிசுத்த பாதுகாப்பு. ஹalleluya ஆண்டவரே, சுடரொளி பட்டயம் ஏந்தின தூதர்கள் அவர்கள் கால்களை ஏந்தி கொண்டு போவார்களாக. ஆண்டவரே, ஸ்கூல்ல அனுப்புனாலும், ஆண்டவரே, காலேஜ்ல போனாலும், வேலைக்கு போனாலும், கடைக்கு போனாலும், பக்கத்து வீட்டுக்கு போனாலும், எங்க போனாலும் தேவரீர் உம்முடைய பாதுகாக்கிற கரம் எங்களோடு இருப்பதாக. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரத்தின் நிழலால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. எங்கள் வீட்டில் இருக்கிற முதியவர்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலால் மூடிக்கொள்ளுங்க. அவர்களை ஸ்திரப்படுத்துங்க. கால்களை மான் கால்களை போல் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் மரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் மரணுமானார். வேறு கன்னிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேறு கன்னிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் ஆண்டவர் எனது, ஆண்டவர் எனது அவர் அடைக்கலம் கோட்டை, நம் அரணாய் இருக்கிறார். சொல்லுங்க, நீங்கதான் எங்களை பாதுகாக்கணும். எங்கள் கோட்டை. வேடு கன்னிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேடு கன்னிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 10,000 பேர் தாக்கினாலும். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 10,000 பேர் தாக்கினாலும். பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன்,
எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உன்னதமானவர் மறைவினிலே நாம் சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, அங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். அங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, தங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தமது சிறகால் அரவணைக்கின்றார், ரெக்கையின் கீழே அமர செய்கிறார். தமது சிறகால் அரவணைக்கின்றார், ரெக்கையின் கீழே அமர செய்கிறார். சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, தங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க நமது தூதருக்கு கட்டளையிட்டார். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க நமது தூதருக்கு கட்டளையிட்டார். பாதம் கல்லிலே மோதாமலே கைகளில் ஏந்திடுவார், தாங்கிடுவார். பாதம் கல்லிலே மோதாமலே கைகளில் ஏந்திடுவார், தாங்கிடுவார். கைகளில் ஏந்திடுவார், தாங்கிடுவார். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, தங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழலிலே, தங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். சொல்வோம், தங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் தங்கி உறவாடி, தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். அங்கே உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரை
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சொல்வோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.